90% ட்ரேடர் லாஸ் பண்ணுறாங்க. ஆனால் 10% பீப்புள் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நீங்கள் பேசிக்கை மட்டும் கரெக்டாக லேர்ன் பண்ணிங்கன்னா ட்ரேடிங் ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவில் ஜீரோவில் இருந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண ஃபுல் ரோட் மேப்பை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ட்ரேடிங்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா லோ ப்ரைஸில் வாங்கிட்டு ஹை ப்ரைஸில் விற்கிறது தான் ட்ரேடிங். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு 110 ரூபாய்க்கு சேல் பண்ணால் ப்ராஃபிட் 10 ரூபா கிடைக்கும். அப்போ நம்ம வாங்கின ப்ரைஸை விட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 10 ரூபீஸ் லாபம் கிடைச்சிருக்கு. ஆனால் ரியல் ட்ரேடிங்கில் அப்படி இல்லை. ரிஸ்க் இருக்கும், மார்க்கெட் அன்பிரிடிக்டபிளாக இருக்கும், நாலேஜ் ரொம்ப முக்கியம். ட்ரேடிங்கில் 3 மெயின் டைப்ஸ் இருக்குது: ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ. ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனியோட ஷேர்ஸை பை அண்ட் சேல் பண்ணுவாங்க. ஃபாரெக்ஸில் கரன்சி ட்ரேட் பண்ணுவாங்க. யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஜிபிபி யூஎஸ்டி, ஈரோ யூஎஸ்டி, அந்த மாதிரி. கிரிப்டோவில் பிட்காயின், எத்திரியம், ட்ரான், ஸோ இந்த மாதிரி காயின்ஸில் ட்ரேட் நடக்கும். பிகினருக்கு நான் ஒன்று சொல்கிறேன். பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஆனால் பேசிக் வச்சு ட்ரேடிங் போய் எடுக்கக்கூடாது. அந்த பேசிக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணதுக்கு தயாராகிடணும். ஒரு இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பேசிக் டேர்ம்ஸ் பற்றி சொல்கிறேன். பை அப்படிங்கிறது வாங்கிறது, செல்லுனா விற்கிறது, ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம். இது எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனால் இதை தவிர்த்து வேறு என்ன சார் இருக்குது? மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. சப்போர்ட்னா ப்ரைஸ் கீழே போகாமல் இருக்கிற லெவலு. இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் கீழே போகாது. இதுவே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ப்ரைஸோட வேல்யூ மேலே போகாமல் இருக்கிற லெவல். அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மார்க்கெட் மேலே போகாது. இதை நிறைய ட்ரேடர்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட் அனலைஸ் ரொம்ப முக்கியம். ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ட்ரேடர்னு சொல்லாத ஒரு பிக்கஸ்ட் சீக்ரெட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ட்ரேடில் ஃபுல் மணியை யூஸ் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய தப்பு. உங்கள் மொத்த கேபிட்டலுக்கும் ஆப் வச்சுட்டு போயிடும். ப்ராப்பரான ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அது உங்கள் கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கும். எமோஷனல் ட்ரேட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு எமோஷனல் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எடுக்கக்கூடாத இடத்த ட்ரேட் எடுப்பீங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்கள் அதை மறந்துட்டு சரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவீங்க. மிகப்பெரிய லாஸில் போய் முடியும். எமோஷனல் ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். ரிஸ்க்கை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1000 ரூபாய் கேபிட்டல் இருக்குது, 1000 ரூபாய் வச்சுருக்கீங்க. ஒரு ட்ரேடுக்கு 100 ரூபா மட்டும் ரிஸ்க் எடுத்தால் போதும். அப்படி இல்லைன்னா 50 ரூபா மட்டும் ரிஸ்க் எடுங்க. நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு தான் அடுத்து உங்களை பெரிய லெவலில் க்ரோத் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எடுக்கிற ரிஸ்க் ப்ராப்பராக எடுங்க. மார்க்கெட் மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது. ஏனோ தானே பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லாஸ் வரும். பிகினர் ட்ரேடர் பண்ணக்கூடிய டாப் மிஸ்டேக்ஸ் பற்றி தெளிவாக சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்னல்ஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது, ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது, ஒரு பயத்தோடு ட்ரேட் பண்ணுறது, யூடியூப்பை பார்த்து ஃபேக் ஸ்ட்ராட்டஜிலாம் நம்புறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களாம் பண்ணுற காமன் மிஸ்டேக் தான், லாஸ் தான் போய் முடியும். அதுக்கான சொல்யூஷன் லேர்ன், ப்ராக்டிஸ், ட்ரேட். இதுதான் அதுக்கான சொல்யூஷன். சரி, ட்ரேடை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்மால் கேபிட்டலை வச்சு ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். டெய்லி லேர்ன் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இதுவே நீங்கள் ஃபாரெக்ஸில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல புரோக்கர் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதில் டெமோ அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மினிமம் ரிஸ்க் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். டே பை டே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ண பாருங்கள். சேம் அதே ப்ராசஸ் தான் கிரிப்டோவும். நீங்கள் கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ண போகிறீங்க பிட்காயின் சம்மந்தமாக அப்படின்னா எந்த கரன்சியாக எடுத்துக்கிட்டாலும் சரி நல்லா ப்ரோக்கர்ஸை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு டெமோவில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓன் மணியை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி லேர்னிங் மஸ்ட்டு. நீங்கள் சீரியஸாக ட்ரேடிங் லேர்ன் பண்ண இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.